ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இங்க வந்தோம். சேகரனா எங்க இருக்கனா? மலைக்கோட்டை. எந்த கோட்டை? செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டை. ஆனா இங்க வந்து என்ன சாமி உள்ள இருக்குன்னு கேக்குறேன். நானா செஞ்சி கோட்டைக்கு முத வந்திருக்கோம். ஆனா ரெண்டு சேகர் மோடி வந்திருக்காரா. கோட்டையை காமிக்கிறோம் பாருங்க. ஓகே. நண்டு சேகரனா என்ன ஏற முடியுமா? நாங்க ஏறுவோம், நீ ஏறுவியா? அதுதானே கஷ்டமாகுது, நினைச்சாலே பயமாகுதுண்ணா. இங்கே காலெல்லாம் ஒதுருதுண்ணா. இதுக்காகவே உடம்பு குறைக்கணும் போலுக்குதுண்ணா. சரி ஓகே, நான் போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் முதல் அடி எடுத்து வச்சிட்டீங்க. ஆமா. சரிண்ணா, இந்த கோட்டையை பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த காலத்துல இருந்தவங்கள கையாலே இந்த பாறையெல்லாம் செதுக்கி இவ்வளவு பேர் கோட்டை கட்டிருக்காங்க. இந்த காலத்துல பாத்ரூம் போறது கூட சைக்கிள் எடுத்து வண்டி எடுத்துட்டு போறேன். சரி ஓகேடா. சோம்பேறித்தனம் உண்டாயி. ஓகேடா ஓகேடா. நானா ஏறும் போதே பயமா வர இருக்குதுண்ணா. சரி குட்டியா, நீ எப்படி குண்டான? அப்படிதான், அதை கேளுண்ணா. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நல்லா சிறுத்தை குட்டி மாதிரி தானே இருந்தேன். இந்த ஆப்பம் இட்லிலாம் மீந்து சாப்பிட்டே குண்டாயிட்டேண்ணா. ஒன்னும் இல்லைண்ணா, வெண்ணெய் போட்டு ஆப்பெல்லாம் விட்டு ஒரு கட்டுவேண்ணா. ஆமாண்ணா. சரிண்ணா, ஏறுவோமாண்ணா? கண்டிப்பா ஏறுவோம் அண்ணா. 9 மணிக்கு தான் திறப்பாங்களா? சரிண்ணா. இங்க 2-3 கோட்டைன்றாங்க. என்னண்ணா கோட்டைண்ணா? இது ராஜா கோட்டை. சரிண்ணா. அங்க பின்னாடி இருக்குது ராணி கோட்டை. தப்பா சொல்றேண்ணா. இல்ல அதுதான் ராஜா கோட்டை. தம்பி நீ சொல்ற அங்க வாடா. நீங்க சொல்லுங்க. அண்ணா அங்க இருந்தா ராஜா அந்த இப்படி வச்சு பாப்பாங்க. வச்சு பாப்போம். அதுக்கு வந்து என்னமோன்னு சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். தொலைநோக்கி பயாஸ்கோப் பயாஸ்கோப் வச்சு பாப்பாரு. அப்ப அங்க இருந்து லுக் விட்டுருக்காருங்க. சரி ஓகேடா, மேல போய் பாக்கலாம்னா? 9 மணிக்கு மேல போய் நீங்க ஏறதான் பாக்கணும். தன்சேகர்ண்ணா என்ன பண்றீங்க? இது கல்வெட்டுல எழுதிருக்காங்க, அதை படிச்சுன்னு பாக்கணும். படி பாப்பா. நீ என்ன படிக்கணும் பாப்போம்? பாக்குறோம் படிக்கிறேன். படம் மாரி பாக்காதண்ணா, படிச்சு காமினா பாப்போம். படி பாப்போம். செஞ்சி கோட்டை அதுக்கு அந்த எழுத்து பதிவு தெரியும். இது என்ன போட்டிருக்கு இங்க பாருண்ணா. கிருஷ்ணகிரி மேலும் 4-5 இதுக்கு தானே பள்ளிக்கூடம் நல்லா போயிருந்தா நம்ம ஏன் கோட்டையில வந்து படிக்கிறோம்? சொல்லு பாப்போம். பாதி தூரம் தான் மேலே வந்திருக்கோம். இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் போய் வேறு வந்திருந்தா கூட இன்றைக்கி உடம்பு குறைச்சிருக்கலாம். கண்டிப்பாக உடம்பு ஒரு முக்கியம். என் தலைவர் எஸ்ஆர் சொல்லியிருப்பார், உடம்ப பார்த்துக்கினாதான் நம்மளை அது பார்த்துக்கும். இப்போ தான் எனக்கு புரியுது. எஸ்டிஆர் அண்ணா, உங்களுடைய அரசன் படம் பயங்கரமாக வரட்டும். தம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. செஞ்சியில் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு வட்டம் தம் உடைச்சாச்சு, இன்னொரு வட்டம் தம் உடைக்க போகிறேன். மழை டைமு, மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ முழுவதும் பாருங்கள். பிரியாணி தம் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ணா சேகர்ண்ணா உடைச்சிருமாண்ணா? சரிண்ணா. சேகர்ண்ணா பிரியாணி அள்ளி ஒரு 20 நிமிஷம் இல்லைண்ணா அந்த சாதம் பெரட்டி போட்டாதானா நமக்கு அந்த என்ன சொல்றது கர்நாடக ரைஸ் நல்லா நல்லா சூப்பரா வெந்து கிடைக்கும்ண்ணா. பிரியாணி எப்படிண்ணா இருக்கு? நம்ம சைடு குளுக்கலாமாண்ணா? அப்படியே குளுக்க பிரியாணி கொட்டுதாண்ணா? சரிண்ணா, ஓகேண்ணா. அருமை அருமை. அண்ணா சாதம் அள்ளி போட்டா லெக் பீஸ் பாருண்ணா, முழுசாவும் இருக்கு. அண்ணன் தான் வேலைச்சேரியில் இருக்காரு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து இந்த வேலையை கொடுத்தாரு. சாப்பாடு உடைச்சி அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் நீ சாப்பிட்டு உண்மையாக சொல்லுங்கண்ணா என்னன்னு சொல்லு. சரிண்ணா. இது கூட பிரெட் அல்வா, 65 கத்திரிக்காய் எல்லாம் செஞ்சுருக்கோம். கொஞ்சோட கத்திரிக்காய் தந்து வைங்க மாஸ்டர். அண்ணா இன்னும் இந்த மசாலா கலந்து கொடுக்கணுண்ணே. வடி பிரியாணினா மசாலாவோட கலந்தாதான் இன்னும் நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். ஆமாண்ணா. சரி சரி, அண்ணன் நம்ம வீடியோ பாக்குறாரு. வந்தவொடனே சொன்னாரு, நீங்க வளர்ந்து ஒரு மாசத்துக்கு வீடியோ போற குட்டி தானே சொல்லி. அண்ணா உண்மையா நல்லா இருக்குல்லண்ணா? சரி சரி. கத்திரிக்காய் அண்ணா, கத்திரிக்காய் இந்த வடி பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொட்டு தான் சாப்பிட்டா தானே? சும்மா தொட்டு 2 பேரும் சாப்பிட்டு பாருங்கண்ணா. பீஸ் வச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்குண்ணா. அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது எப்படிண்ணா இருக்கு? ஓகே ஓகே.
கொஞ்சம் பிரெட் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகே, ரொம்ப 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 நன்றிண்ணா. நீங்க உங்க நம்பிக்கை கூட்டிங்க, நாங்க செஞ்சு கொடுத்தோம். சரி சரி. அண்ணா தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போனாரு, பார்த்துட்டு போனாரு. அண்ணா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணே. ஓகே சூப்பர்ண்ணே.